வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா மல்லிச்செடியை தான் எப்படி சாகுபடி பண்ணுறாங்க, இவங்க படுற கஷ்டம்லாம் என்னென்னா அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த மல்லிச்செடி பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்தீங்க, எப்படி இதை உழவு பண்ணீங்க, அந்த கொஞ்சம் விவரம் சொல்லுங்கள். வண்டியால் தான் உழவு ஓட்டினேன். ஒரு 8 சால் அடித்தேன் வண்டியால். அடிச்சுட்டு நல்லா துள்ளு புழுதியாக வச்சுருந்து ராமேஸ்வரம் போய் தங்கச்சி மடத்தில் போயிட்டு கண்ணை வாங்கி வந்தேன். கண்ணை வாங்கி வந்துட்டு ஆளுங்களை கூப்பிட்டு பள்ளம் போட்டு கவுரு பிடிச்சி பள்ளம் போட்டு நட்டுட்டோம். ஓகே, ஒரு கண்ணுடைய ரேட் எவ்வளோ வருது? ஒரு கால் காணிக்கு எவ்வளோ கன்று வருது? கால் காணிக்கு 5000 எனக்கு தெரியாது. 40 குழிக்கு நான் வாங்கி வந்தேன். 6500 கன்று வாங்கி வந்தேன். ஒரு கன்று வந்து 3 ரூபாய் 20 பைசா. 3.20 ஒரு கன்று. ஓகே, கன்று வச்சதுக்கப்புறம் எவ்வளோ நாளில் உங்களுக்கு வந்து மறுபடியும் பூ பறிக்கிற அந்த ஸ்டேஜ் வரும்? அது எங்களுக்கு வந்து 8 மாதத்துக்கு மேலே தான் பூ வரும். 8 மாதம் அது வரையிலும் களை கொத்திக்கணும், மருந்து அடித்து அதை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய வேலை நம்மளுக்கு. இதில் மருந்து அடிச்சுட்டு தான் இருக்கணுமா? மருந்து வந்து வாரத்தில் 2 மருந்தாவது அடித்தா தான் குண்டு மல்லியை பொறுத்த அளவுக்கு பூ எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்க முடியாது. ஓகே, ஒரு சிலர் சொல்கிறாங்க மருந்து அடிக்காமல் விவசாயம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இயற்கை உரத்தெல்லாம் பண்ணிக்கிறோம்னா குண்டு மல்லியை பொறுத்த அளவுக்கு பூ வராது, பறிக்க முடியாது. சரி சரி சரி, உங்களுக்கு வந்து எப்படி இவ்வளோ இடம் போட்டிருக்கீங்க, ஆள் வச்சு பறிக்கிறீங்களா இல்லைன்னா நீங்களே தான் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆள் வந்தால் கூட்டு வச்சு பறிப்போம், இல்லைன்னா நாங்களும் பொழுது போகிற மட்டும் மதிய வேலையும் பறிச்சோம்னா எங்களுக்கு அதில் ஒன்றும் கட்டுப்படி இல்லை. கிலோ அங்கே வேலையாக போச்சுன்னா மணி 12 மணிக்குள்ளே போச்சுன்னா பூ வந்து 220 ரூபா கிலோ. மணி 12 மணிக்காக போச்சுன்னா காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் அங்கே இருந்ததுன்னா கொஞ்சம் கூட போகும், கூட ஒரு 150 எக்ஸ்ட்ரா போகும். அது இந்த ஆடி மாதத்துக்கு மேலே தான் எங்களுக்கு வந்து 300-400 ரூபாய்க்கு மேலே போகும். அதுக்கு முன்னாடினா அப்படியே 230 தான். ஆடி மாதத்துக்கு முன்னாடி போகணுன்னா 230. ஆடி மாதத்துக்கு மேங்கொண்டு தான் எங்களுக்கு விலையை, பூ விலையை. இப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசேஷ நாளில் தான் இந்த கோவில் திருவிழா கல்யாண விசேஷம் இப்படின்னா தான் எங்களுக்கு பூ ரேட்டு போகும். இல்லைன்னா மற்றதெல்லாம் பறிச்சு போய் சென்ட் கம்பெனிக்கு தான் கொட்டுவோம். அப்போ வந்து நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 220 230 அப்படி தான் போகும். 230 240 நான் மினிமம் நல்லாக்கிற பூவாக இருந்தால், இல்லைன்னா பூராத்தி வாங்கி சென்ட் கம்பெனிக்கு தான் கொட்டின்னு போவாங்க. சரி, ஒரு ஆளுக்கு எவ்வளோ கூலி, அது எப்படி அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுல அதெல்லாம் சொல்லுங்கள். சாப்பாடு போடணும் 150 ரூபா கூலி கொடுத்துடணும். அவங்க கேட்கறதுக்கு மணி ஆகி போச்சுன்னா கூலி கேட்குறாங்க. இல்லைன்னா பூ அதிகமாக வந்ததுன்னா கிலோவுக்கு 60 ரூபா கொடுத்து எடுப்போம். ஓகே, அப்போ எத்தனை மணி வரைக்கும் பறிப்பாங்க? காலையில் ஆள் எத்தனை மணிக்கு வருவாங்க, எத்தனை மணி வரைக்கும் பறிப்பாங்க? மணி 11 மணி மட்டும் பறிப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறேன்னுவாங்க. நான் கூட காய்ச்சி தரேன்னு கூட்டு வச்சு பறிக்கணும். எல்லாம் வழியாக போகிறவங்க என்ன ஐயா சாமின்னு கூட்டு வச்சா பறிச்சா உண்டு. அப்படி இல்லைன்னா அன்னைய பூ வீணாக போயிடும், பூத்து போயிடும். ஆமாம், பறிக்கலாம் பூத்து போயிடும். இந்த மார்க்கெட் எப்படி பண்ணுறீங்க? இந்த பூவை எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுக்கு எங்கே பக்கத்தில் என்ன மார்க்கெட் இருக்குது? எங்களுக்கு திண்டிவனம் மார்க்கெட்டுக்கு தான் பூ போகணும். அங்கே போனால் தான் எங்களுக்கு பூ ரேட்டு போவோம். இடையில எங்கேயும் நாங்கள் போட மாட்டோம். ஒன்று காலையில் உயிரை கையால் பிடிச்சிக்கின்னு மோட்டர் சைக்கிளில் போகணும். அப்புறம் மீறி போனோம்னா பஸ்ஸில் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். அது 2 சிங்கிளாக பறிக்கணும்னா ஒரு சிங்கிள் பஸ்ஸில் போயிடும், ஒரு சிங்கிள் மோட்டர் சைக்கிளில் போவோம். சாப்பிட்டோமா சாப்பிடல பூ திண்டிவனம் போயிடணும். எத்தனை மணி இருந்தாலும் நம்ம திண்டிவனம் போயிட்டு மார்க்கெட்டில் கொடுத்துட்டு தான் வரணும். மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்டு வந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு. இல்லைன்னா சாப்பிட்றோம் சாப்பிடல அந்த பொழுது வந்தோம் மருந்து அடிக்கிறோம். எங்கள் வீட்டு அம்மா எடுத்து போய்க்கிறாங்க பூவை. இப்போ நான் எங்கள் பையனை வச்சுக்கணும் மருந்து அடித்தோம். ஒரு வாரத்துக்கு எத்தனை மருந்து அடிப்பீங்க? ஒரு வாரத்துக்கு 2 மருந்தாவது அடிச்சா தான் குண்டுமல்லி பொறுத்த அளவுக்கு பூ எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. அப்போ மருந்து அடித்து தான் ஆகணும். மருந்து அடிச்சா தான் பூ எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்க முடியாது. ஏன்னா எல்லா விவசாயம் வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க, அதை சொல்லியிருக்கீங்க. சரிங்க. லாபகரமாக இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். வருஷத்துக்கு எவ்வளோ ஈல்டு எடுப்பீங்க, எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வரும் கைக்கு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு 15,000 மாதம் கிடைக்கும். மாதத்தில் 15,000 கிடைக்கும். செலவீடெலாம் போவேன். ஆனால் கண்டுபிடியே என்னால் பண்ண முடியாததுனால என்ன பண்ணுறதா, அறுத்து விடுவேன். ஆள் வரலன்னா என்ன பண்ணுவேன், குள்ளேன்னு பூத்து போயிடும். செடி அறுத்து விட்டுட்டு என்ன பண்ணுவேன், இது மாட்டு ஏர் வச்சு ஓட்டுவேன். ஏர் ஓட்டிட்டு அதை பில்லை பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் மருந்து அடிச்சுனே வந்தால் அப்புறம் கொஞ்சம் தள்ளுன்னு வந்ததுன்னா அப்புறம் பூ எடுப்போம். மற்ற பயிரோட இது உங்களுக்கு லாபமாக தெரியுதா? மற்ற பயிரோட இது ஏன்னா பண்ணிலாம் காட்டு பண்ணிலாம் தொந்தரவு இல்லாத செடி நோண்டாத கிடக்கும். இது மற்ற பயிரோட இதே பெனிஃபிட்டு. ஆமாம், இதே நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா ஆள் பிரச்சனை தான். பிரச்சனை பூ எடுக்கிறதுக்கு ஆள் பிரச்சனை தான்.
மற்றதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் மற்ற செலவுலாம் நான் பண்ணிக்குவேன். ஓகே ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை தோட்டத்தை வந்து எப்படி இவங்க விவசாயம் பண்ணுறாங்க எப்படின்ட்டு பார்த்தோம். இவங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.